அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பாக மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன், கேது ஆகிய இரு கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாங்க. இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே சனி பகவானால் இந்த மாதத்தில் அளவோடு நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. இந்த மாதத்துல வருமானத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாகவே இருக்குங்க. வருமானத்தை பற்றிய கவலை ஏதும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஜென்ம ராசியில் குருவும் விரயத்தில் ராகுவும் அமர்ந்திருப்பதால செலவுகளும் சற்று அதிகமாகவே தாங்க இருக்கும். இந்த செலவுகள் என்பது சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்துல நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. ஒரு சில நேரங்கள்ல அடிக்கடி வெளியூர் பயணங்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இந்த வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமே இருக்கு என்பதால இந்த பயணத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது. மேசராசினியர்கள் விவாக சம்பந்தமான முயற்சிகளை நீங்க ஈடுபடும் போது அந்த முயற்சிகள்ல தடங்களும் குழப்பமும் ஏற்படுங்க. இந்த தடங்களும் குழப்பமும் உங்களுக்கு நன்மைகளையே ஏற்படுத்தக்கூடியதா அமைய இருக்குது. உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை நிலவுங்க. உத்தியோக பொறுப்புகளால் கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் கடந்து விட்டதால இந்த நவம்பர் மாதத்தில் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த நவம்பர் மாதம் அமைய இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. மருத்துவ செலவுகளை குறைத்து நல்ல ஒரு ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வீடு மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. குறிப்பாக மேசராசினியர்கள் நிலம் வாங்குவதற்கான முயற்சியிலோ அல்லது வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை ஈடுபடுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. குருவினுடைய ஜென்ம ராசி சஞ்சார தோஷம் சுக்கிரனுடைய சுபபலத்தினால் குறைந்திருக்குதுங்க. அதனால் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய வாழ்வில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியான சனி பகவான் அதே ராசியில் தனது ஆட்சி பலத்துடன் வீற்றிருப்பது மிக நல்ல ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே சமயத்துல வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு அதிகமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. ஏன்னா இந்த வேலை சுமை மற்றும் பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வெற்றியும் காத்திருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. ஓய்வின்றி உழைக்க வேண்டி இருக்குங்க. உங்களுடைய பொறுமைக்கு ஒரு நற்சான்றாக மட்டுமில்லைங்க, ஒரு சவாலாகவும் அமையக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது. இரவு நேர பணிகள் அசதியை ஏற்படுத்துங்க. குறித்த நேரத்தில் உண்பது, உறங்கச் செல்வது, ஓய்வெடுப்பது பாதிக்கப்படுங்க. கூலி கொடுத்தாலும் வேலை வாங்குபவர் சனி பகவான் என கூறுகுதுங்க பண்டைய ஜோதிட நூல்கள். அந்த வகையில நீங்கள் பணியாற்றக்கூடிய அந்த உழைப்புக்கு எதிர்பாராத ஒரு நல்ல பலனும் உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்க இருக்குதுங்க. பொறுமை, நிதானம் மிக மிக அவசியங்க. சில தருணங்கள்ல மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். அத்தகைய தருணங்கள்ல வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் லாபகரமான ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மொத்த ஆர்டர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த
நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. கிரக நிலைகள் ராகுவினுடைய நிலையினால விளைச்சலும் இருக்குங்க. சில்லறை வியாபாரிகளுக்கும் சந்தை நிலவரம் கை கொடுக்குங்க. மொத்தத்தில் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் புதிய ஆர்டர்கள் கிடைக்க இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால உங்களுடைய பழைய பொருட்கள் பழைய கடன்கள் அடைபட்டு நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இருக்கும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது எளிதில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. இந்த மாதத்துல இருந்தாலும் மிகவும் கடினமான பாத்திரங்கள்ல நடிக்க வேண்டி இருக்குங்க. உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பது என்பது சற்று கடினம் தான். ராகு விரயத்தில் சஞ்சரிப்பதால கிடைக்கும் வருமானம் பல வழிகளிலையும் சிதறி விரயமாகி விடுங்க. வசதியான வாழ்க்கைக்கு பழகிவிட்ட நடிகர்களும் நடிகைகளும் வருமானத்திற்குள் வாழ சிரமப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் சிக்கனம் தேவைங்க. தேவையில்லாத அனாவசிய செலவுகளை விரய செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. ஒருவேளை உங்கள் மீது நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் கூட எவ்வித நடவடிக்கையுமின்றி ஒத்திவைக்கப்படுங்க. மேல்மட்ட தலைவர்களுடன் நெருங்கி பழக வேண்டாங்க. சற்று எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி கிரகமான புதன் ஓரளவு சாதகமாக உள்ளதால மிகவும் பாடுபட்டு படிக்க வேண்டி இருக்குங்க. இரவில் அதிக நேரம் கண் விழித்து படிக்காமல் இருப்பது உடல் நலனை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்குங்க. விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பயிர்களை பாதுகாப்பதற்கு மிகவும் கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளுடைய நலன்களை பாதுகாக்கும் முக்கிய கிரகங்கள் குருவும் சுக்கிரனுங்க. மற்ற கிரகங்களுடைய தோஷத்தினால் பிரச்சனைகள் ஏற்படும் போது அவற்றின் கடுமையை குறைத்து விடுவாருங்க. வேறு கிரகங்களும் இந்த மாதம் குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. ஆனால் சுக்கிரன் உங்கள் பக்கம் தாங்க இருக்கிறாரு. சனி ராகுவினால் ஏற்படும் சிரமங்களை குரு குறைத்து விடுகிறாருங்க. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்களுடன் உள்ள ஒற்றுமை பாதிக்கப்படும் போது சமரசத்தை ஏற்படுத்தி தருவாருங்க. சுக்கிர பகவான் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் கடின உழைப்பையும் கூடுதல் பொறுப்புகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைய இருக்குது. மேசராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கூடுமான வரையில் அதிக அலைச்சல்களையும் உழைப்பையும் குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்க. வீண் கவலைகள் பிறருடன் அனாவசிய வாக்குவாதம் இவற்றை தவிர்த்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. மேசராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் பிரதோஷ காலமாக்கிய மாலை நேரத்தில் தீபத்தில் நெய் சேர்த்து வந்தால் போதுங்க. அது எந்த திருக்கோவிலானாலும் பலன் ஒன்றே கிடைக்குங்க. எந்த தபால் பெட்டியில் கடிதத்தை போட்டாலும் குறிப்பிட்ட விலாசத்திற்கு போய் சேர்ந்து விடும் அல்லவா. அதே போன்றுதான் இந்த சக்தி வாய்ந்த பரிகாரமுங்க. ஆனால் பக்தி என்கின்ற விலாசம் மிகச் சரியாக இருந்துவிட்டால் இருப்பது அவசியங்க. தீபத்தினுடைய சக்தியை வேத கால மகரிஷிகளும் ஞானிகளும் நமது புராதன நூல்களின் மூலம் விளக்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.